அதிகமா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு மனத்தை சிதைவு செய்து வழக்கிலிட்டு ஆட்கொண்ட உவனைக் கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமனச்சேர் சிறு தொண்டர் தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமணக்கோல பெருமாள், என்றும் திருமணக்கோல பெருமாள், மறைப்பெருமாள் எமது குல தெய்வம் அம்மாள். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அன்னை மீனாட்சி அம்மை உடனாய் உடையும் சோமசுந்தரேஸ்வர பெருமான் திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து, ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னாரடி கமலங்களை எல்லாம் திசை நோக்கி வணங்கி மகிழ்கின்றேன். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூசை தினத்தினை பதிய வழி சிந்தனையாக நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றது. அந்த வகையில் அதனை சிறப்போடு செய்விக்க இங்க ஆண்டோர் பெருமக்களாக அந்த பதிய சிந்தனையை நமக்கு கொடுப்பதற்கு திருமதி பரமேஸ்வரி ராமமூர்த்தி அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வணங்கி வரவேற்று, இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சிவனைய செல்வர்கள் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். அம்மா அவர்கள் இன்றைக்கு சிம்மாது சிம்புளித்து என்கின்ற திரு தலைப்பில் சிந்தனையை வைக்க இருக்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகங்களிலே அந்த திருக்கருப்பரியலூர் பதிகம் மிகவும் பிரசித்தம். ஏனென்றால் அவர் யோக நெறியை சகலர்களாகிய நமக்கு விளக்குவதற்கு எம்பெருமானுடைய திரு அவதாரம் இருக்கின்றது. எனவே அவருடைய அந்த அற்புதமான அந்த பதிகத்தை இன்னைக்கு நம்ம ஐயனை நம் மனத்தினால் நினைந்த பொழுது அவர் நமக்கு இனியவரே என்று சொல்வது போல, அவருடைய சிந்தனையை நினைக்க நினைக்க, அவருடைய பதிக சிந்தனையை நினைக்க நினைக்க அவர் நமக்கு இனியவாறு. அந்த வகையில அவர்களை நம்முடைய சிந்தனையை பதிவு செய்ய அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க பேசலாம். மற்றவங்க மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா கொஞ்சம் சரஸ்வதி மைனி பேசணுங்களம்மா. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. கூற்றுதைத்தார் திருக்கோகிடி கோயில் நன்னி கோபுரத்தை தொழுது புகுந்தன்ப சூழ ஏற்ற பெரும் காதலினால் இறைஞ்சி ஏத்தி எல்லையில்லா பெருமகிழ்ச்சி மனதில் எய்த போற்றி செய்து புறத்தணைந்த பதியில் வைகி புனிதரவர் தமை நினையும் இன்பம் கூறி சாட்சியமே திருப்பதியம் சிம்மாந்தென்னும் தமிழ் மாலை புனைந்தங்கு சாரும் நாளில். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேயர் கன்னியம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் திருவருளையும் குருமகா சன்னிதானங்களின் குருவருளையும் தொடர்ந்து நம்மையெல்லாம் இந்த ஞான நெறியில் வழிநடத்தும் ஞானாசிரிய பெருமக்களின் திருவடிகளையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஆடி சுவாதி குரு பூஜையை முன்னிட்டு முன்னதாகவே திரு ஆரூர் பற்றிய செய்திகளை சிந்தனைக்கு வைத்த மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தார் மற்றும் இவற்றை செயல்படுத்தும் சசிப்பிரியா அம்மை அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நமக்கு உரியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த திருப்பதியத்துல சிம்மாந்து சிம்பொழித்து என்ற திருப்பதியத்தில் வரும் தலைப்பு திருக்கருப்பரியலூர் தலம். தற்போது இந்த தலம் தலை ஞாயிறு என வழங்கப்படுகின்றது. தலம் திருக்கருப்பரியலூர், திருக்கோயில் திருக்கோகுடி கோயில் என வழங்கப்படுகின்றது. இறைவர் திருக்குற்றம்பொருத்தநாதர், இறைவி அருள்மிகு கோள்வளை நாயகி. தலவிருஷம் முல்லைக்கொடி, அதனால கொடிக்கோயில் என்பது கொகுடி கோயில் ஆயிற்று என்று கூறுகின்றார்கள். தீர்த்தம் இந்திர தீர்த்தம், செங்கழு நீர் தீர்த்தம். திருக்கோயில் கருப்பரியலூர் திருக்கோயில் திரு தருமை ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது. இந்த இங்கும் சீர்காழியை போலவே தோணியப்பர், தோணியம்மை,
அப்புறம் அதற்கு மேலே சட்டைநாதர்னு மலைக்கோயில்கள் மேலாக இருக்கக்கூடிய திருக்கோயிலாக இருப்பதால் இதற்கு மேலே காளி என்ற பெயரும் உண்டு. ஒருமுறை தேவேந்திரன் தேவர்களின் தலைவன் என்னும் இருமாப்புடன் திருக்கைலைக்கு செல்கின்றான். அப்படி செல்லும் பொழுது தன்னை யாருக்கும் அறிவறியாத திருக்கைலை பெருமான் மன்னி வாழும்பதி திருக்கைலை என்பதை உணராது இருமாப்புடன் செல்ல, அப்பொழுது கைலை பெருமான் பூத வடிவில் அவன் முன் தோன்றுகின்றார். அப்படி வந்திருப்பது பெருமான் என அறியாது தான் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கின்றதே என்று தன்னுடைய வஜ்ராயுதத்தால தடுத்தான். அப்ப வஜ்ராயுதத்தை அதன் மேல் வீச வந்திருப்பது பெருமான் என்பதை ஒருவாறு உணர்ந்து தன் பிழையை பொறுக்குமாறு வேண்டி நிற்கின்றான் தேவேந்திரன். தன் தவறை உணர்ந்து இனி தவறு செய்ய மாட்டேன்னு வருந்தி நின்றதால அவனுடைய குற்றத்தை பொறுத்த அருளியநாதர், குற்றம் பொறுத்த நாதர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதியத்துல சேக்கலார் பெருமான் காட்டும் பொழுது குற்று உதைத்தார் திருக்கொகுடி கோயில் நன்னி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கொகுடி கோயிலை நெருங்கும் பொழுதே திருக்கோபுரத்தை தொழுது புகுகின்றார். நமக்கு எல்லா அருளாளர்களும் திருக்கோயில் கோபுரத்தை கண்ட அளவிலே தொழுது வீழ்ந்து வணங்கினார்கள்ன்றது நம்ம சேக்கலார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தின் மூலமாக நம்ம காண்கின்றோம். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோயிலுக்குள் கோபுரத்தை கண்ட அளவுல விழுந்து வணங்கி பிறகு கோயிலுக்குள்ள புகுந்து அடியார் அன்பர் சூழ, அடியார் கூட்டம் புடை சூழ செல்கின்றார். அப்படி சூழ்ந்து பெருங்காதல், இறைவன் மீது கொண்ட அன்பால பெரும் விருப்பத்தால இறைஞ்சி பணிந்து ஏத்தி இறைவனுடைய நன்னாமங்களையும் பெருமானுடைய அருள் செயல்களையும் போற்றி பலவாறு கூறி அதனால பெரும் மகிழ்ச்சி மனதில் உண்டாக இறைவனை போற்றி இசைத்து புறத்தணிந்து பதியில் வை அந்த தளத்திலே கொஞ்சம் இருந்து அவர் தமை நினையும் இன்பம் கூறி, இந்த பெருமானுடைய நினைப்பதே நமக்கு இன்பம் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் அறியும்படியாக சாற்றிய மெய்த்திருப்பதிகம் அப்படின்னு அந்த திருப்பதிகத்துக்கு மெய்த்திருப்பதிகம்னு அடையோட கூறி சிம்மாந்து என்னும் தமிழ் மாலை புனைந்து அங்கு சாருநாள் சிம்மாந்துன்ற இந்த திருப்பதிகத்தை அருளி செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதை சேக்கலார் பெருமான் நமக்கு விளக்குகின்றார். திருக்கோயில் கோபுரத்தை கண்டார், அதனால அதன் கண்ட காரணத்தால தொழுது வணங்கினார், புகுந்தார், அதனால பணிந்தார், பெரும் காதலால் மனதில் தோன்ற புகழ்ந்து இறைஞ்சி சிந்தை நிறைந்த இன்பத்தோடு இந்த பதிகத்தை பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு காட்டுறார். இதே நமக்கு திருநாவுக்கரசு பெருமானும் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில்புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்று அலைப்புணல் செஞ்சடையம் ஆதி என்று ஆரூரா என்றே அலரா நில்லே அப்படிங்கிறார். அப்படின்னு நமக்கு அப்பர் பெருமான் காட்டுகின்றார். பெருமான் மீது கொண்ட மெய் அன்பு காரணமாக கண்ணார கண்ட இன்பம், பெருமான் மீது கொண்ட அன்பு, இந்த இரண்டும் இன்பமும் அன்பும் பெருகி பெருகி ஓட பதிகம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பதிகத்தை நம்ம சிந்தனை செய்யலாம். சிம்மாந்து சிம்பொழித்து சிந்தையினில் வைத்து, இந்த சிம்மாந்துன்றது செம்மாந்து என்பதுதான் சிம்மாந்து என மறுவிற்று என்று உரையாசிரியர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். சிம்மாந்து சிம்பொழித்து சிந்தையினில் உகந்து திறம்பா வண்ணம், எது நிலைத்த பொருள் எது நமக்கு உறவுன்னு குரு உபதேசமாக கேட்டு சிந்தித்து தெளிந்த ஆன்மா திருவருளோடு ஒன்றி திருவருளின் வழியில் சிவத்தை அறிந்து இன்புறுதல். பெருமான் மீது கொண்ட அன்பு எந்த அளவு மிகுகின்றதோ அந்த அளவிற்கு நமக்கு இன்பமும் மிகும். ஞானத்தால் வருவது அன்பு, அன்பினால் விளைவது இன்பம். ஆன்மாக்கள் நிட்டை கூடிய தியான நிலையில சிவம் ஒன்றையே அறிந்து அன்பால மேலும் மேலும் அன்பு மீதூர பெற்று அதனிடத்தே அழுந்தி நின்று இந்த பேரின்பத்தை தூய்த்து நிற்பார்கள் என்று நமக்கு சாத்திர நூல்கள் எல்லாம் காட்டுகின்றன. ஞானம்னு சொல்றது பொருள்களின் மெய்ப்பொருள்களின் இயல்பை உள்ளவாறு அறிதல் தான் நமக்கு ஞானம். அந்த ஞானமும் அன்பும் இணை பிரியாதவை, ஒன்றில் ஒன்று கலந்தே இருக்கும்.
ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. முற்றிய ஞானத்தின் பயன் பக்தி. ஞானம் ஈசன்பால் அன்பே. ஞானத்தின் வழி நம்ம அன்பை பெருக்கி இன்பம் துய்க்கலாம் என்று நமக்கு சாத்திரங்கள்லாம் காட்டுகின்றன. ஞானம் அன்பாக வடிவெடுத்து இறைவனிடம் அன்பு மீதியுற பெற்று அவன் திருவடி கீழ் சென்று புகுதலே வீடுன்னு சொல்லுகின்றன திருமுறைகள் எல்லாம். பெருமான் மேல எப்படி நமக்கு அன்பு வரும் அப்படின்னா, இறைவன் செய்யும் கைமாறு கருதாத, அந்த பலனை எதிர்பாராது கைமாறு கருதாது அவன் இடையராது செய்யும் அந்த கருணை, அருள் கருணையை நினைக்க நினைக்க உள்ளம் நெகிழும். உள்ளம் நெகிழ நெகிழ பெருமான் மேல் கொண்ட அன்பானது கண்ணீராக வடிவம் கொள்ளும். அப்படி கண்ணீர் பொழிய பொழிய அதில் நனைந்து இடையரா பேரன்பு செய்தலே பேரின்பம் பெறுவதற்குரிய வழி அப்படின்னு இறைவன் பேரின்ப வடிவினன். அதனால தன்னை அடைந்தவர்களுக்கு, அந்த பேரன்பு செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் அவன் பேர் இன்பத்தை வழங்குகின்றான். இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையே அதுன்னு நமக்கு திருவருட்பயன் காட்டுகின்றது. இன்பத்துல முக்தி இன்பமே தலையானது. இறைவனிடத்து இடையரா அன்பு செய்து நிற்கும் நிலையே பேரின்பம். அதை இப்பொழுது பெறுவதற்குரிய நிலை என்று, அந்த பேரின்பமும் இப்போது இப்பொழுதே நம்ம பெறணும்னா இந்த இறைவனிடத்து இடையராது அன்பு செலுத்தி நிற்றலே அதற்குரிய நிலை என்று காட்டுகின்றார் உமாபதி சிவனார். இதே நமக்கு திருநாவுக்கரசு பெருமானும் இருமாந்து இருப்பன்கொளோ ஈசன் பல்கனத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்து இருப்பன்கொளோ அப்படின்னு காட்டுகின்றாரு திரு அங்கமாலையில திருநாவுக்கரசு பெருமான். இந்த சிறுமான் ஏந்திய திருக்கரத்தை உடைய பெருமானது திருவடி கீழ் சென்றிருந்தால் நான் இருமாந்து இருப்பேன் அப்படின்னு காட்டுறாரு. பணிந்தும் படச்சடையான் பாதங்கள் போதலால் சூட்ட பெற்ற துணிந்து பெற்றால் இதுவல்லவோ சிந்தையார்க்கு உள்ள செருக்கு என்று 11ஆம் திருமுறையில் நமக்கு காட்டுகின்றார். செம்மாந்து சிம்புளித்து இருமாந்து சிறுக்கு கொண்டு நம்ம எப்ப இருக்கலாம் அப்படின்னா, அந்த பெருமானுடைய மலர் போன்ற திருவடியை சூட்ட பெற்று பணிந்து சிந்தையில அவனுக்கு நாம் என்றும் மீளா அடிமை, அவன் நம்மை ஆண்டான், நாம் அவனுக்கு என்றும் மீளா அடிமைன்னு எப்ப உணர்ந்தோமோ அப்ப செம்மாந்து இருக்கலாம், இருமாந்து இருக்கலாம் என்று அருளாளர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். சிந்தனையில் வைத்து உகந்து, அதுல அப்படி சிந்தையில பெருமானுடைய திருவடிகளை வைப்பதற்கு உவப்பு இருக்கணும், மேலும் மேலும் விருப்பம் இருக்கணும். திறம்பா வண்ணம் மனம் எதை பற்றியதோ அதை சிந்தனையில் வைத்து மேல மேல சிந்திக்கும். அந்த சிந்திக்கும் ஆற்றல் இடைவிடாது நடைபெறும் வண்ணம் அம்மை அஞ்ச யானையின் தோலை உரித்து பொருத்திய பெருமானை குயில்கள் பாட மயில் ஆடும் மலர்ச்சோலைகள் சூழ்ந்த கொகுடி கோயில் பெருமானை எம்மானை எம் பெருமானை என் உயிர் தலைவனை மனதினால் நினைந்த போதெல்லாம் அவர் நமக்கு இனிய பொருளாய் இருக்கின்றான். அந்த எம்மானை மனதினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே. இந்த அன்பு பெருகுமாற்றால் பேரின்பம் துய்த்த தன் நிலையை நாமெல்லாம் பெறலாம்ன்ற கருணை நோக்கால அந்த எம்மானே மனதினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறேன்ற அந்த அதை மகுடமாக வைத்து இந்த பதிகம் முழுவதும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றியுள்ளார். பேரின்ப பொருளை மனதால் நினைத்து அன்பம் பெருக்கி பேர் இன்பம் துய்க்கலாம் என ஒரு நமக்கெல்லாம் ஒரு நன்னெறியையும் காட்டியிருக்கின்றார். இதுதான் அருளாளர்களுடைய அருள் கருணை, அருள் கொடை. தனக்கு அனுபவமாக கண்டு துய்த்த அந்த பேர் இன்பத்தை நமக்கும் காட்டி, இதுதான் அந்த பேரின்பம் துய்த்தற்குரிய வழி அப்படின்னு அந்த நன்னெறியை காட்டக்கூடியதுதான் அருளாளர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவ்வாறே நமக்கு காட்டியுள்ளார். பாடல் பாடினா நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால பொருளை மட்டும் சொல்லிடுறேன். அடுத்தது 2வது பாடல். நீற்றானை நீற்றாரும் மேனியராய் திருநீற்றினை நிறைய பூசி. நமக்கு நிறைய திருப்பதிகங்கள்ல விடிவதுமே வெந்நீற்றை மெய்யில் பூசி கடிமலர் துய்த்தொழும் அடியார்
நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அப்படி விடுவதுமே வெந்நீற்றை பூசி இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அடியவரோட நெஞ்சுக்குள்ள இறைவனை கன்றாப்பூர் பெருமானை காணலாம் என்று அருநோய்கள் கெட வெந்நீர் அணியணும்லாம் நமக்கு திருமுறைகள்லாம் வழிகாட்ட, நினைவார் நெஞ்சில் திருக்கருப்பல்லூர் பெருமான் குற்றம் பொறுத்த நாதர் அம்மையோடு நிறைந்து தோற்றி கொள்வளையாள் அவளோடும் என்பது அம்மையின் நன்னாமம். அந்த அம்மையோடு அவன் திருக்கோடி கோயில் ஏற்றானை நிறைந்து தோன்றி அருளுவான். அவனை மனதினால் நினைந்த போது அவன் நமக்கு இனியவாறே என்று காட்டுகின்றார். காற்றானை, தீயானை, கதிரானை 5 பூதங்களாகவும் ஒளி தரக்கூடிய ஞாயிறு திங்கள்ன்ற ஒளிப்பொருளாகவும் நின்றானே, கூற்றுவனுக்கு ஒரு கூற்று ஆனானே, அப்படி உதைத்து மரக்கரனை புரிந்த பெருமானே, அம்மையோடு நீற்றுக்கோலத்தோடு நினைப்பவர்கள் உள்ளத்துல தானும் தன் தையலுமாக எழுந்தருளி இனி அருள் செய்யக்கூடிய பெருமான் என்று காட்டுகின்றார். 3வது பாடல், முட்டாமே நாள்தோறும் இடையீடு படாமல் மறவாமல் அதை பெருமானை நினைத்தல விடாது இடைவிடாது நாளும் எப்பொழுதும் பூவும் நீரும் கொண்டு சிவபூஜனை செய்வதே காட்டுகின்றார். முட்டாமே நாள்தோறும் நீர்மூழ்கி பூப்பறித்து 3 போதும் 3 காலங்களிலும் இறைவனை நினைத்து வழிபாடு செய்யணும், பூப்பறித்து இறைவனுக்கு சிவபூஜை செய்யணும் அப்படிங்கிறத இதுல வலியுறுத்தி சொல்லியிருக்க. 3 போதும் சந்தி பொழுதுகள் எல்லாம் இறைவனுக்கு மலர் தூவி வழிபாடு செய்யணும், சிவபூஜனை செய்து வழிபடணும் அப்படின்னு. அப்படியே வழிபட்டால் 8ஆன மூர்த்தியை நினைந்த போது, அதுவும் 3 போதும் கட்டார்ந்த இண்டை கொண்டு அந்த மலரை கட்டி இண்டை தொடையல் பிணையல்னு தொடுத்து இறைவனுக்கு சாத்தணும் அப்படிங்கிறத அந்த 3 சந்தி பொழுதுகளிலும். ஏன்னா அந்த பொழுதுகள் நமக்கு மயக்கத்தை தருவதால அந்த சந்தி பொழுதுகளில இறைவனை நினைந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கின்றார். அந்த பொழுதுகளில் வழிபாடு அவசியம்னு அம்பலத்தை 8ஆன மூர்த்தியை நினைந்த போது அவருக்கு அட்டமூர்த்தமாய் 5 பூதங்களாகவும் சூரியன் சந்திரன் உயிர்ன்ற அட்டமூர்த்தமாகவும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமானை ஏத்தி வினை அவர் நமக்கு இனியவர். அப்படி ஏத்தி வழிபட அவர் நமக்கு இனிய அருள் இனிய பொருள் பேர் இன்பமாய் இன்பத்தை அருள் செய்யக்கூடிய பெருமானாய் இருப்பார் என்று காட்டுகின்றார். 4வது பாடல், விருந்தாய சொல்மாலை. விருந்தாயன்றது செல் உறுப்புகளில் ஒன்று. யாப்புக்களை புது வகையில் தொகுத்து கூறுதல், சித்திரக்கவி, ஈரடி வைப்பு, மொழி மாற்று, மாலை மாற்று அப்படின்னு கல்வி ஈரடி மேல் வைப்பு அப்படின்னு எல்லாம் புதிதாக சொல் மாலையில கொண்டு திருப்பதிகம் தொடுத்தல். திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சீர்காழி பதியில் இருந்த பொழுது அவர் இந்த மாதிரி விருந்தாய சொல் மாலைகள் கொண்டு இறைவனை வழிபட்டார்ன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி புதிதாக சொல் மாலை பாடக்கூடிய கல்வி கேள்விகளில் ஞானமிக்க அடியார்கள் ஏத்தி வழிபட வினை போக வேலித்தோர் அப்படி நமக்கு வினைகளும் நம்மை மறுபடியும் பிறவிக்கு உட்படுத்தாது இந்த வினைகள் எல்லாம் கழியும் அப்படின்னு காட்டுறாரு. வினை போகும்படியாக செய்யக்கூடிய பெருமான். செவ்வாழை, அப்புறம் தேன்சரியும் திருக்கருப்பல்லூர். குறுந்தாய முள் எயிற்றுக்கோள்வளை, உலகமெல்லாம் இன்றும் பவன் பிரம்மச்சாரி பான்மொழி கன்னியாகும்னு சித்தியார்ல காட்டுவது போல அம்மையோட இந்த பல் எயிறு இளமையா இருக்குமா. அப்படி கன்னி ஆவாள் அப்படின்னு காட்டுறாரு. அப்படி கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த அம்மை அவளோடும் கொகுடி கோயில், அந்த பெருமான் கருப்பரியல்லூர் பெருமான் அவளோடு திருக்கொகுடி கோயில் இருந்தானே, மனதினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று காட்டுகின்றார். அடுத்து 5வது பாடல், கொடியேறு திருமேனி பெருமானை. மலரில் உள்ள இனிய தேன் பெருமானை பொங்கரவ கச்சையானை, தன்னுடைய திருமேனியில திருநீர் பூசி இருக்கக்கூடிய பெருமானை கொடியேறி வண்டு இனமும் தன் தேனும். தேன் நமக்கு தெரியும், அது இனிமை உடைய பொருள், நல்ல மருந்தாகவும் இருக்கும். தன்னை சார்ந்த பொருட்களையும் கெடாது காக்கும் தன்மை உடையது தேன் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். அப்படி அந்த தேனை உண்டு பண்ணோடு இசைபாடு வழிபாடு செய்யும் தேனீக்கள் இருக்கக்கூடிய திருக்கோடி கோயில் பெருமான்.
அடியார்கள் எல்லாம் பெருமானுடைய கடல் அணிந்த திருவடியை நினைந்து வணங்க அவர் நமக்கு பிறவிக்கு காரணமான அந்த வினையை கழலும்படி செய்யும் இனிய செயல நினைந்த போதே நினைந்தவாறே இனிமை தரக்கூடிய பொருள். மனதுக்கும் இனிமை தரும், அந்த வினைகளும் கழலுமாறு செய்யக்கூடிய சார்ந்தாருக்கு இன்பம் தலைக்கக்கூடிய பெருமான் என்று காட்டுகின்றார். அடுத்தது 6வது பாடல். பொய்யாத வாய்மை பொடி பூசி போற்றி இசைத்து பூஜை செய்யுது. பொய்யாத வாய்மைங்கிறது பொய்த்தன்மை இல்லாத மெய்ப்பொருள், நிலைத்த தன்மையுடைய திருவருள். அந்த திருவருளையே பேசி நிலையில்லாத உலகில் பொருள்களை பேசாது பொய்யாத வாய்மையால் நிலைத்த பொருளையே பேசி இந்த திருவருளையே பேசி போற்றி வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள்னு காட்டுவாரு. அப்படி பூந்திருத்தி திருஞான சம்பந்த பெருமான் வரும் பொழுது சிவிகையில அப்பரை தாங்கி வருகின்றார். அப்பொழுது சம்பந்தர் பெருமான் இவ்வாறு செய்தருளிற்று என்னாம் அப்படின்னு கேட்டவொன்னு, திருஞான சம்பந்தருக்கு எவ்வாறு செய்ய தகுவதுன்னு சொன்ன போது பொய்யிலியாரை பணிந்து போற்றி அப்படின்னு கேட்டுறாரு. இந்த பொய்யில் வாக்கில எப்பொழுதும் மெய்யையே பேசக்கூடிய பொய்யிலியார், வாக்கின் தனிமன்னர் வன்புகழி வேண்டர் அப்படின்னு கேட்டுறாரு. அப்படி பொய்யாத வாய்மை உடைய உள்ளத்திலும் மனதினாலும் காயத்துல பொடி பூசி வாக்கினால் போற்றி இசைத்து பொய்யாத வாய்மை உடைய மெய் அடியார்கள் இருக்கக்கூடிய போற்றி இசைத்து பூஜை செய்து கையினால் எரி ஓம்பி வேள்விகளை செய்த அந்தணர்கள் மறை வளர்க்கும் அந்தணர்கள் இருக்கக்கூடிய திருக்கருப்பரியலூரில் ஐயனே என் மனதினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறு அப்படின்னு கேட்டார். மனத்தினால் அகப்பூஜையும் புறத்தில எரி ஓம்பி செய்யக்கூடிய புறப்பூஜையையும் பூவும் நீரும் கொண்டு மறை வளர்க்கும் அந்தணர்கள் இருக்கக்கூடிய பதி திருக்கொகுடி கோயில் அப்படின்னு காட்டுறாரு. எம் ஐயனை என் உயிர் தலைவனை மனதினால் நினைந்த போது அவன் இனிமை தருபவனாக இருக்கின்றான் அப்படின்றார். 7வது பாடல். செடிகொள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்து ஒழிய சிந்தை செய்மின். செடிகொள் நோய்ங்கிறது பிறவி நோய். பிராரத்த வினை காரணமாக நம்ம வரும் இந்த பிறவியில வினைகளை விருப்பு வெறுப்போடு செய்ய, அவை நல்வினை தீவினைகளை எல்லாம் நம்ம செய்ய, அவை புண்ணிய பாவமாக புத்தி தத்துவத்துல கிடைக்கின்றது. அப்படி புத்தி தத்துவத்தில் கிடைக்கும் வினைகள் நமக்கு அடுத்த பிறவிக்கு வித்தாகின்றது. இப்படி பிறவி சூழலிலே பட்டு செடிகள் நோய் உள்ளளவும் தீவினை, இடைவிடாது பிறவியில் செய்யக்கூடிய வினைகள்னு இந்த பிறவி உள்ளளவும் வினை செய்தலும் ஒழியாது, வினை தீரும் வரை பிறவியும் ஒழியாது. அவ்வாறு நமக்கு வினைகளும் முற்றிலும் இல்லாது ஒழிந்து போகணும்னா உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் கேட்டுவார். அப்படி இந்த பிறவிக்கு காரணமாகிய வினை தீர்ந்து ஒழியும் வண்ணம் சிந்தை செய்மின். தீராய் நோய் தீர்த்து அருளச் செய்யும் கருப்பரியலூர் பெருமானை சிந்தை செய்மின். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் அப்படின்னு சிந்தையால் வாக்கால் மெய்யால் பெருமானின் திருவடி போற்றி செய்ய மானா நோயெல்லாம் மாய்ந்து போகுமே அப்படின்னு கேட்டார். அடுத்தது 8வது பாடல். பறையாத வல்வினைகள். பறைன்றது நீங்குதற்கு அரிய வலிமையான வினைகள், அதை பறந்து ஒழியும் வண்ணம் பறைந்து ஒழிய. அந்த வல்வினைகள் பறைந்து ஒழியணும்னா நம்ம பல்பிறவிகளில் செய்த நல்வினை தீவினைகள்லாம் இப்ப என்ன செய்து நமக்கு புண்ணிய பாவமாக கிடந்த புத்தி தத்துவத்தில் கிடந்தவை இப்பொழுது இந்த பிறவிக்கு பிராரத்தமாக இன்ப துன்பமாக வருகின்றது. அந்த வினை பறைந்து ஒழிய அவை எப்படி அந்த வல்வினைகள் பறந்து ஒழியும்னா, பக்குவம் அடைந்த உயிர்கள் வழிபாட்டுல இருக்கும்போது இறைவன் மேல கொண்ட அன்பால அந்த வினையை குரு உபதேசத்தால தீக்கையின் போது குரு உபதேசம் செய்யும் பொழுது இந்த வினைகளை எல்லாம் நமக்கு தீர்த்து அருளுகிறார் அப்படின்னு காட்டுறாரு. அப்படி கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன்லாம் கூறி பாடி ஆடி வழிபாடு செய்ய திருக்கொகுடி கோயில் மறை ஓதும் நாவை உடைய அந்தணர்கள் தம் குற்றேவல் ஒழியாத இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த ஏவல்
இறைவனுடைய ஆணை வழி செய்யக்கூடிய அந்த தொழிலை ஒளியாது செய்யக்கூடிய சிவபுண்ணிய செயல்களை செய்யக்கூடியவர்கள். அப்படி ஓதுதல், ஓதுவித்தல், மந்திரம் ஜெபித்தல், மந்திரம் ஜெபிக்குமாறு செய்தல், ஆகுதி வளர்த்தல்னு அவர்கள் அந்த அந்தணர்கள் செய்யக்கூடிய இறைப்பணி நின்றவர்கள். அதனால இறைவன் அங்கே உறைந்து இருக்கின்றான். உறைவானே அப்படின்னு கட்டுறாரு. மனதினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறு. 9வது பாடல். சங்கை ஏந்திய கரமுடைய திருமால், தாமரை ஏந்திய கரமுடைய பிரம்மன், இவர்கள்லாம் நீண்ட நெருப்பாய் நின்ற பெருமானின் தன்மை உணராததால தேடி தேடி காண முடியாது இருக்கின்றார்கள். அப்படி இருந்த தேடி காண முடியாத பெருமானே கங்கை சுமந்த வாசல், கங்கையை சுமந்து இருக்கின்றாராம் பெருமான். விடையேறி வரும் பெருமானை பூஞ்சோலைகளும் கனி உள்ள மரங்களும் சூழ்ந்த கொகுடி கோயில் பெருமானை, என் உயிர் தலைவனை, என் மனதில் உறைவானை நினைத்தாலே அவன் இனிமை தரும் பொருளாக இருக்கின்றான் என்று காட்டுகின்றார். அடுத்தது 10வது பாடல். கமுகஞ்சோலை பாக்கு மரங்களும் பூஞ்சோலைகளும் சூழ்ந்து இருக்கின்ற கண்டார்கள் கண் குளிர இருக்கக்கூடிய ஊரு திருக்கருப்பரியலூர். கண்டார்கள் கண்ணும் உள்ளமும் குளிரும்படி பெருமான் திருக்கோகுடி கோயில விற்றிருந்து அருள் செய்கின்றான் என்பதை காட்டுகின்றார். இலைமலைந்த மழுவானை மனதினால் அன்பு செய்து, இந்த பெருமானே மனதில் அன்பு கொண்டு அதனால நம்ம பேரின்பம் தைக்கலாம் அப்படின்னு கேட்டார். இறைவனை பண்ணோடு பாடணும், இசை கூட்டி பாடணும். அந்த இசை கூட்டி பாடி ஆட பெருமான் உள்ளத்துல எழுந்தருளி திருநடனம் செய்யக்கூடிய பெருமான். அதனால நமக்கு அந்த இன்பம் தரும் பொருள் இனிமை தருவதாக இருக்கின்றது. அடுத்தது 11வது பாடல். ஒரு 2 நிமிஷம். கலை மலிந்த தென்புலவர் புகழாகட்டும், கீர்த்தி, பெருமை, கல்வி ஞானம், கேள்வி ஞானம், இந்த ஆகுதி வளர்த்தல், இதெல்லாம் சிறந்து இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் மலிந்து இருக்கின்ற கற்றோர்கள் வாழும் பதி திரு கருப்பரியலூர். இந்த பதியில தென்னை மரம், வாழை மரம்லாம் தேன் ஒழுகக்கூடிய மரச்சோலைகளும் பூஞ்சோலைகளும் இருக்கக்கூடிய கொகுடி கோயிலில் சூழப்படையும் மழுவும் ஏந்திய பெருமானை மனதினால் அன்பு வைத்து சிந்தை திறம்பா வண்ணம், இந்த சிந்தையில கொஞ்சம் கூட வலுவாத வண்ணம் 3 போதும் போப்பரித்து வழிபாடு செய்து திருநீரே நிறைய பூசி சொல் மாலை கொண்டு ஏத்தி பொய்யாத வாய்மையால் போற்றி போற்றி என ஏத்தி பூஜை செய்து பண்ணோடு பாடி ஆட அந்த பெருமானை கண்ணார கண் குளிர கண்டு மெய் இன்பம் காரணமா அந்த இன்பத்தை கண்ட காரணத்தாலே இடர் தீர்ந்து, என்ன இடர்னா நமக்கு பிறவி இடர்னா, அந்த பிறவிக்கு காரணமான பறையாத வல்வினைகள்லாம் தீர்ந்து ஒளிந்தது என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டுகிறார். அப்படி மனதினால் அன்பு செய்து அந்த பெருமானை, வனப்பகை அப்பன் மலை போன்ற தோல் வலிமையில் உடைய வனப்பகை அப்பன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தமிழ் மாலையே எனக்கு இத்தனையும் தந்தது என்று அருளியுள்ளார். தோல் ஒரு வனப்பகை மனதினால் அன்பு செய்து இன்பம் சித்தவாரே என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நல்ல ஒரு நெறிமுறையை, வழியை காட்டுகின்றார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கொள்மலை நாயகி எம்மை உடனாய் உரையும் திருக்குற்றம்பொருத்த நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சி